is it that Jesus could overcome sin so easily? இயேசு எப்படி பாவத்தை எளிதாக மேற்கொண்டார்? Because he had hit the root of sin, pride and rebellion in his heart. பெருமை முரட்டாட்டம் என்பதான தன்னுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த வேரை அவர் தாக்கினார். I'm sure he was tempted many times, like young boys are, to rebel against Joseph and Mary for their demands upon his life. யோசேப்பும் மரியாளும் எவ்வளவோ என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார்கள் என்று சொல்லி அவரும் அவர்கள் எதிர்ப்பதற்கு சோதிக்கப்பட்டிருந்தார். He killed those temptations. ஆனால் அந்த சோதனை அங்கேயே அவர் கொன்று விட்டார். The devil says, see what an unreasonable thing. எப்படி அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று சொல்லி பிசாசு சொல்லி இருந்திருப்பார். It is time for you to bat in the game now, and your mother is now calling you to help her. இப்பொழுதுதான் பேட்டை பிடித்திருக்கிறாய், 4 ரன்கள் அடிக்க வேண்டும், இப்பொழுது அம்மா கூப்பிடுகிறார்களே. Say, tell her to wait. காத்திரு என்று சொல்லு. It's very difficult for a child who's playing cricket to give up the bat when his turn for batting has come. ஒரு பையன் இப்பொழுதுதான் இவ்வளவு நேரம் ஃபீல்ட் பண்ணி இப்பொழுதுதான் பேட்டை பிடித்திருக்கிறான், இப்பொழுது அம்மா கூப்பிட்டால் போவது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா ஒரு பையனுக்கு? If he's fielding, he'll go quickly. ஃபீல்ட் பண்ணி கொண்டதா எங்க அம்மா கூப்பிடுறாங்கன்னு சொல்லி எளிதாக ஓடி விடுவான், தப்பித்து விடுவான். But Jesus' turn for batting has come and the mother says, come now. எவ்வளவு நேரம் காத்திருந்து இப்பொழுதுதான் பேட்டை பிடித்து அடிக்கக்கூடிய அந்த முறை அவருக்கு வந்திருக்கிறது. அம்மா கூப்பிடுகிறார்கள். He would drop it and go. அவர் உடனே பேட்டை போட்டுவிட்டு போய்விடுவார். His teammates will say, what, you're running away like this? அவங்க டீம் எல்லாரும் சொல்லுகிறார்கள், டீம்மேட்ஸ் எல்லாம் சொல்லுகிறார்கள், என்ன இப்படி பேட்டை போட்டுவிட்டு ஓடுகிறாய்? No, my mother has called me. இல்ல அம்மா கூப்பிட்டாங்க. They would have made fun of him. அவரை கேலி பண்ணியிருப்பார்கள். You don't know how to say no to your mother? அம்மாவுக்கு இல்லை என்று உனக்கு எப்படி பேச தெரியாதா? No. இல்லை. I fear God. நான் அம்மா கூப்பிடுகிறார் போகிறேன். That is why the father said, this is my son in whom I am well pleased. ஆகவே தான் இவருடைய நேசகுமாரன் இவரிலே பிரியமாக இருக்கிறேன் என்று பிதாவானவர் சொன்னார். In my younger days there were many things my father and mother told me to do which I did. இளம் நாட்களில் அநேக காரியங்களை செய்ய முடியாக என்னுடைய அப்பா அம்மா சொல்லி இருக்கிறார்கள். I obeyed them. நான் கீழ்ப்படிந்தேன். I did not even know God those days. அந்த நாட்களில் எனக்கு தேவனையும் தெரியாது. Then afterwards when I left from the ministry, நான் அதற்கு பிறகு ஊழியத்திற்கு வந்த பிறகு for so many years God kept me under unreasonable elders in churches. அநேக ஆண்டுகளாக அவர்கள் அதிகமாய் எதிர்பார்க்கக்கூடிய மூப்பொருளிடத்திலே அவர்களுக்கு கீழாக தேவன் என்னை வைத்தார். Who humiliated me. அவர்கள் என்னை சிறுமைப்படுத்தினார்கள். Publicly. பொதுப்படியாக என்னை அவமானப்படுத்தினார்கள். Refused to allow me to speak because they saw I had a better gift than them. அவர்களை காட்டிலும் மேன்மையான பிரசங்கிக்கக்கூடிய வரமிடத்தில் இருந்தபடினாலே நீ பிரசங்கிக்கவே கூடாது என்று தடை போட்டார்கள். Years. எவ்வளவு ஆண்டுகளாக. And you know what God told me? தேவனிடத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? Keep your mouth shut. உன்னுடைய வாயை மூடிக்கொள். And sit in the back of this hall. இந்த ஹாலிலே பின்னாலே உட்கார்ந்து கொள். And don't ever speak one word against these elders. இந்த மூப்பொருளுக்கு விரோதமாக ஒரு வார்த்தையை கூட நீ பேச வேண்டாம். They were not godly men. அவர்கள் எல்லாரும் தேவபக்தி உள்ளவர்கள் அல்ல. That was a church I was attending. ஆனால் அப்படிப்பட்ட சபையிலே தான் நான் பங்கெடுத்தேன். I did that. நான் அதை செய்தேன். For years, not 1 or 2 days. 1-2 நாட்கள் அல்ல, பல ஆண்டுகள். God is my witness. தேவனுடைய சாட்சி. That in the years when God humbled me under unreasonable elders. தேவன் என்னை அதிகமாக எதிர்பார்த்ததான மூப்பொருள் வைத்து என்னை சிறுமைப்படுத்தினார். From the age of 20 to the age of 35 and a half. 20 வயதிலிருந்து 35 வயது வரைக்கும். All types of situations. எல்லா விதமான சூழ்நிலைகள். He humbled me, humiliated me. என்னை தாழ்மைப்படுத்தி அவர் என்னை சிறுமைப்படுத்தினார். God told me to keep my mouth shut. உடைய வாயை மூடிக்கொண்டிருன்னு சொன்னார். Never speak against the elders. மூப்பொருளுக்கு விரோதமாய் ஒன்றையும் பேச வேண்டாம். Even if they are not spiritual. அவர்கள் ஆவிக்குரியவர்களா இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. Sit and discuss with other people about their faults. அவருடைய குறைகளை பற்றி நீ உட்கார்ந்து கொண்டு மற்றவர்களோடு கூட ஆலோசிக்க வேண்டாம். I didn't know why God was taking me through that education. இப்படிப்பட்ட ஒரு பாடத்திற்குள்ளாக தேவன் ஏன் என்னை கற்றுக் கொடுக்கிறார் என்று எனக்கு தெரியாமல் இருந்தேன். But when God started the church in my home, என்னுடைய வீட்டிலே தேவன் தம்முடைய சபை ஆரம்பித்த பொழுது 38 years ago, 38 ஆண்டுகள் முன்பதாக God anointed me with the Holy Spirit. தேவன் பரிசுத்த ஆவியானவரை என்னை அபிஷேகித்தார். Gave me revelation on the Bible and things I had never understood before. அதுவரை எனக்கு புரிந்து கொள்ளாத காரியங்களை குறித்து வெளிப்பாடுகளை தேவன் எனக்கு வேதத்திலிருந்து கொடுக்க ஆரம்பித்தார். Began to open doors for me to minister here and there. இங்கேயும் அங்கேயுமாய் ஊழியம் செய்வதற்கு வாசலை தேவன் திறந்தார். Anointed me with his word. அவருடைய வார்த்தையால் அபிஷேகித்தார். Then I knew. அப்பொழுது எனக்கு தெரியும். There were years of preparation that God had to take me through. தேவன் என்னை எடுத்துச் சென்றதான எவ்வளவோ ஆண்டுகளான ஆயத்தம். Some of you are failing in that test. உங்களிலே ஒரு சிலர் இந்த சோதனையை தவறிக் கொண்டிருக்கிறீர்கள். You think that you can fight and get a ministry by yourself? நானாகவே சண்டை போட்டு ஒரு ஊழியத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று எண்ணுகிறீர்கள். You can push your way forward and say I'll get a ministry for myself. எனக்கென்று ஒரு ஊழியம் வேண்டும் என்று நானாக முன்னே நோக்கி சென்று பெற்றுக்கொள்ள முடியும் என்று எண்ணுகிறீர்கள். You may get some ministry. சில ஊழியம் உங்களுக்கு கிடைக்கலாம். You will stand before the Lord and say, Lord, I did all this.
நீங்கள் ஆண்டவர் முன்பாக நின்று ஆண்டவரே நானே இதெல்லாம் செய்தேன் என்று The சொல்லுவீர்கள். Lord will say to you, ஆண்டவர் சொல்வார், go to hell. நீ நரகத்துக்கு போ. But Lord, I was part of one of the CFC churches. ஆண்டவரே நான் CFC சபையிலே இருந்து நான் போதித்தேனே. Yeah, I don't care for CFC. நான் CFC குறித்து அக்கறைப்படுவதில்லை. I look at your heart. நான் உன்னுடைய உள்ளத்தை பார்க்கிறேன். I saw the pride and rebellion in your heart. உன்னுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய பெருமையும் முரட்டாட்டத்தையும் நான் பார்த்தேன். Be careful, brothers and sisters. சகோதர சகோதரிகளே ஜாக்கிரதையாயிருங்கள். Like the Jews gloried Abraham as our father. ஆபிரகாமினுடைய தகப்பன் என்று சொல்ல யூதர்கள் மேன்மை பாராட்டினார்கள். Don't glory that you are connected to CFC. CFC யோடு கூட தொடர்பு கொண்டிருக்கிறபடினாலே நீங்கள் மேன்மை பாராட்ட வேண்டாம். God looks at those who want to follow Jesus. இயேசுவை பின்பற்றுவோர் யார் என்று தேவன் பார்க்கிறார். Let's turn to Numbers chapter 16. என்னாகமம் 16ஆம் அதிகாரம். In Numbers 16 we read about Korah, Dathan, Abiram and On. 4 people in verse 1. என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே 4 பேரை குறித்து நாம் வாசிக்கிறோம். You see their names? அவளுடைய பேரை பார்த்தீர்களா? Korah, கோராகு, Dathan, Dathan and Abiram. கோராகு, தாத்தான், அபிராம் and On. என்னாகமம் 16ஆம் அதிகாரம். First verse. அபிராம். And the last one is On. கடைசி பேர் ஓன். 4 people. 4 பேர். Remember their names. உங்களுடைய பேரை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். கோராகு, Dathan, தாத்தான், அபிராம் and On. ஓன். They came to Moses, 4 of them. இந்த 4 பேர் மோசேயினிடத்திலே வந்தார்கள். Along with 250 people they gathered together. 250 பேரை சேர்த்துக்கொண்டு தேவனிடத்தில் வந்தார்கள். A real Lucifer ministry. They gathered 250 people. இங்கே 250 பேரை அவர்கள் சேர்த்துக்கொண்டார்கள். இது உண்மையான ஒரு லூசிபருடைய ஊழியம். And they assembled themselves against the authority God had placed. தேவன் தங்கள் மீது வைத்திருந்த அதிகாரத்தை அவர் எதிர்த்தார்கள். And they said to the elders, அவர்கள் மூப்பர்களை பார்த்து சொன்னார்கள், you think you are only holy? Everybody is holy. Verse 3. நீங்கள் தான் பரிசுத்தவான்கள் என்று எண்ணுகிறீர்களா? இல்லை, எல்லாரும் பரிசுத்தவான்கள். Why do you exalt yourself as if you are somebody special? நீங்கள் விசேஷத்திற்குள்ளா ஏன் உங்களை உயர்த்துகிறீர்கள்? And Moses, like a true elder brother. உண்மையான ஒரு மூப்பனை போல இருந்த மோசே. I always advise elder brothers to follow Moses' example. எப்பொழுதுமே மூப்பர்களை பார்த்து மோசேயுடைய மாதிரி பின்பற்றும்படியாக கேட்கிறேன். Verse 4, he fell on his face. 4ஆம் வசனத்திலே மோசே மூங்குப்புற விழுந்தார். I've done that many times. நான் பல சமயங்கள் இப்படி செய்திருக்கிறேன். Say, brother, I will not fight with you. சகோதரன் உங்களோடு கூட நான் சண்டை போட மாட்டேன். The Lord will show, verse 5, 5ஆம் வசனத்திலே whom he has chosen. தேவன் யார் தெரிந்து கொண்டார் என்று அவர் காண்பிக்க போகிறார். I won't fight with you. You think you're a great person, go ahead. நீங்கள் பெரியவர்கள் எண்ணுகிறீர்களா? உங்களோடு கூட நான் சண்டை போட மாட்டேன், நீங்கள் போங்கள். You can call me whatever name you like. என்ன பெயரை வேண்டுமானாலும் நீங்கள் என்னை வைத்து கூப்பிடலாம். I will not fight back. நான் திரும்ப சண்டை போட மாட்டேன். The Lord will show whom he has chosen. கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டார் என்று அவர் காண்பிப்பார். The next day, அடுத்த நாள் we read that only 3 people came. 3 பேர் தான் வந்தார்கள். Verse 24, Korah, Dathan and Abiram. கோராகு, தாத்தான், அபிராம். Verse 24. 24ஆம் வசனம். What happened to the other guy, On? இந்த ஓன் என்ன ஆனது அவனுக்கு? He got some sense that night. அந்த இரவு கொஞ்சம் புத்தி அவனுக்கு வந்தது. And he went to Korah and said, don't include me in this group. I'm not going to be. கோரானிடத்திலே போய் என்னை உங்கள் குழுவிலே சேர்த்துக்கொள்ள வேண்டாம், நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டார். Thank God for people who initially join in rebellion and last minute they get some sense and pull out. அவர்கள் ஆரம்பத்திலே இந்த முரட்டாட்ட கூட்டத்திலே சேர்ந்து கொள்கிறார்கள், ஆனால் கடைசி நிமிடத்திலே அவர்களை விட்டு கொஞ்சம் புத்தி தெளிந்து வெளியே வந்து விடுகிறார்கள். அவர்களுக்காக தேவனுக்கு நன்றி. He saved his life and his family. அவன் தன்னுடைய ஜீவனையும் தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றினான். So now these 3 people with their families are standing there. ஆகவே இந்த 3 பேரும் தங்களுடைய குடும்பத்தோடு கூட அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். Moses said, move away from their tents. இவருடைய கூடாரங்களை விட்டு நீங்கள் விலகி போங்கள் It என்று says in சொல்கிறார். verse 27, they were standing near their tents. 27ஆம் வசனம், அவர்கள் எல்லாரும் தங்கள் கூடாரத்துக்கு அருகே நின்று கொண்டிருந்தார்கள். Moses said, depart, verse 26, from the tents of these wicked men. இந்த துன்மார்க்கமான மனுஷருடைய கூடாரங்களை விட்டு விலகி போங்கள். 26. 26ஆம் வசனம். And so the people pulled back. ஆகவே ஜனங்கள் இந்த கூடாரத்தை விட்டு விலகி போனார்கள். And it says the earth opened up its mouth, verse 32, and swallowed all of them. பூமி தன் வாயை திறந்து அவர்கள் அனைவரையும் விழுங்கியது என்று And they வாசிக்கிறோம். went alive to hell. அவர்கள் ஜீவனோடு கூட உயிரோடு கூட நரகத்துக்கு சென்றார்கள். Chapter 26. 26ஆம் அதிகாரம். Numbers 26. என்னாகமம் 26ஆம் அதிகாரம். Verse 10. 10ஆம் வசனம். The earth opened up and swallowed Korah and the company and the 250 men who were with him. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் கோராகையும் விழுங்கினதினாலும் அக்கினி 250 பேரை பட்சித்ததினாலும்
Verse 11, the sons of Korah did not die. ஆனால் 11ஆம் வசனத்தை பார்த்தீர்களா? கோராகின் குமாரரோ சாகவில்லை. What happened to them? அவர்களுக்கு என்ன நடந்தது? They were standing with their father and mother in the tents when Moses said, get away from them. இவர்களை விட்டு விலகி போங்கள் என்று சொல்லும் பொழுது அப்பா அம்மாவோடு கூட அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். And these sons of Korah, இந்த கோராகினுடைய பிள்ளைகள், I don't know whether 2 or 3 or 4, whoever they were, 2 3 4 பிள்ளைகளோ எவ்வளவு பேர் என்று தெரியவில்லை. they said, Dad, we are going to stand with God's man and not with you. அப்பா, நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளோடு கூட நிற்க போகிறோம். No, God's man. தேவனுடைய மனிதனோடு நிற்க போகிறோம், உங்களோடு அல்ல என்று சொன்னார். Moses is God's man. மோசே தான் தேவனுடைய மனிதர். I'm very thankful for bringing me up all these years, Daddy. அப்பா, இவ்வளவு நாட்கள் என்னை வளர்த்ததற்காக உங்களுக்கு நன்றி. I want to honor you. உங்களை கனப்படுத்த விரும்புகிறேன். But when you rebel against a man of God, ஆனால் தேவ மனிதனுக்கு விரோதமாய் முரட்டாட்டம் பண்ணும் பொழுது, I have to say goodbye to you. உங்களுக்கு நான் குட் பை சொல்ல வேண்டும். I'm going to stand with him. நான் அந்த தேவ மனிதனோடு கூட நிற்க போகிறேன். There are times when you have to stand against your parents. காலங்கள் சில சமயத்திலே வரலாம், உங்கள் பெற்றோருக்கு விரோதமாக நீங்கள் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். Because you stand with God. நீங்கள் தேவனோடு கூட நிற்க வேண்டிய ஒரு முடிவு எடுக்க வேண்டும். And his people. தேவனுடைய பிள்ளைகளோடு கூட. So they quickly ran away. ஆகவே சீக்கிரமாய் அவர்கள் ஓடி விட்டார்கள். And when the earth opened up and swallowed the others, they escaped. ஆகவே பூமி திறந்து தன் வாயை திறந்து இவர்கள் எல்லாரும் விழுங்கும் பொழுது இவர்கள் தப்பித்துக் கொண்டார்கள். When you get time, உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது, you must read 11 psalms that the sons of Korah wrote. கோராகினுடைய பிள்ளைகள் எழுதின 11 சங்கீதங்களை நீங்கள் வாசிக்க வேண்டும். I'll tell you which those psalms are. You can write them down if you want. நீங்கள் அந்த சங்கீதங்களை எழுதிக் கொள்ளலாம். நான் உங்களுக்கு என்னென்ன சங்கீதம் என்று சொல்கிறேன். Psalm 42, சங்கீதம் 42 up to 49, 42 லிருந்து 49 வரை, except 43. 43ஆம் சங்கீதத்தை தவிர 42 to 49 except 43. 42 லிருந்து 49 வரை, 43 தவிர, that is 7 psalms. 7 சங்கீதங்கள் இருக்கு. 43 was written by somebody else. 43ஆம் சங்கீதம் வேறு யாரோ எழுதினார்கள். Then from Psalm 84, பிறகு சங்கீதம் 84 up to 87, 84 லிருந்து 87 வரை உள்ள சங்கீதங்கள், except 86. 86 தவிர. Psalm 84 சங்கீதம் 84 to Psalm 88, sorry, Psalm 84 to 88, சங்கீதம் 84 லிருந்து 88 வரை, except 86 which was written by David. 86ஆம் சங்கீதம் மட்டும் தாவீது எழுதி இருக்கிறார், மீதி எல்லாம் கோராகின் புத்திரர் எழுதி இருக்கிறார். Now you see what the sons of Korah says. இப்பொழுது கோராகின் புத்திரர் சொல்கிறதை பாருங்கள். Psalm 84 verse 10. சங்கீதம் 86:10. Lord, one day in your court is better than 1,000 outside. சங்கீதம் 84:10 வாசிக்கிறோம், 1000 நாளை பார்க்கலாம் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. I would rather stand at the door of the house of my God than dwell in the tents of wickedness with my parents. என்னுடைய பெற்றோரோடு கூட ஆகாமிய கூடாரங்களிலே வாசமாயிருப்பதை பார்க்கலாம் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். Now you get some meaning when you read these psalms. இப்பொழுது இந்த சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும். And what he says in Psalm 42, as the deer pants for the water, so I hunger after you. மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுகிறது போல என்னுடைய ஆத்துமா உம்மை நோக்கி கதறுகிறது என்று சங்கீதத்திலே வாசிக்கிற 44. Like he says in Psalm 84, like the bird has found a place in your altar, that's where I look for, Lord, in your உம்முடைய house. பீடங்கள் அண்டையிலே ஒரு குருவிக்கு இடம் கிடைக்கிறதே ஆண்டவரே, அதுபோல நான் வருகிறேன். Read these 11 psalms thinking about the background and you'll have such a meaning. பின்னணியை நீங்கள் அறிந்து கொண்டு இந்த 11 சங்கீதங்களையும் நீங்கள் வாசித்து பாருங்கள், அப்பொழுது அதனுடைய அர்த்தத்தை நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள முடியும். 46. சங்கீதம் 46. Even if the earth shakes, we will not be disturbed. God is our refuge and strength. பூமி அதிர்ந்து போனாலும் நிலை மாறினாலும் தேவன் எங்களுக்கு அடைக்கலமும் பலனுமாய் இருக்கிறபடினாலே நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. They had seen it. அவர்கள் இப்படி நடக்கிறதை பார்த்திருக்கிறார்கள். They would not have survived if that ancestor, their father, one of the sons of Korah, had not stood for God. கோராகினுடைய புத்திரர்களே அவர்கள் தேவனுக்கென்று நிற்காதிருந்தார்கள் என்று சொன்னால் அவருடைய புத்திரர்கள் the children would not even have lived. அவருடைய பிள்ளைகள் பிழைத்திருக்க கூட மாட்டார்கள். You know that when you stand for God, your children are blessed. நீங்கள் தேவனுக்கென்று ஒரு நிலைப்பாட்டை எடுத்து நிற்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? When you rebel against authority, even your children suffer. நீங்கள் அதிகாரத்திற்கு எதிர்க்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளும் கூட கஷ்டப்படுவார்கள். When it comes to God's authority, தேவனுடைய அதிகாரம் என்று வரும்பொழுது even a wife has to say to her husband, ஒரு மனைவி கூட தன்னுடைய கணவனை பார்த்து சொல்ல வேண்டும், I'm going to stand with God. நான் தேவனோடு கூட நிற்க போகிறேன்.
If you're going to rebel against authority, I'm not நீங்கள் going to rebel. அதிகாரத்துக்கு எதிர்க்க தீர்மானித்தால் நான் உங்களோடு நிற்கப் போவதில்லை. I want to protect myself and my children. நான் என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் பாதுகாக்க வேண்டும். Wives, be subject to your parents, to your husbands, but under the Lord. கர்த்தருக்குள் நீங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். It's not that you blindly subject to your husband. நீங்கள் ஏதோ குருட்டுத்தனமாக உங்களுடைய புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றல்ல. Ephesians 5:22. எபேசியர் 5:22. What does it say? அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? Wives, be subject to your husbands. No, wives, be subject to your husbands as to the Lord. மனைவிகளே புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் என்றல்ல, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த That means புருஷருக்கு the Lord கீழ்ப்படியுங்கள். is above your husband. உங்களுடைய கணவனுக்கு மேலாக கர்த்தர் இருக்கிறார். So if your husband tells you to do something against the Lord, you don't have to listen to your husband. ஆகவே கர்த்தருக்கு விரோதமாக ஒரு காரியத்தை உங்களுடைய கணவன் உங்களுக்கு செய்ய சொன்னால் அதற்கு நீங்கள் கீழ்ப்படிய தேவையில்லை. Children, பிள்ளைகளே chapter 6 verse 1. 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Not obey your parents in the Lord. பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் என்ற வசனம் இல்லை, பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். Supposing your husband tells you to bow down to an idol. உங்களுடைய கணவன் உங்களை விக்கிரகத்துக்கு முன்பாக வணங்க முடியாது சொல்கிறார். Father tells you to bow down to an idol. உங்களுடைய அப்பா பிள்ளையை பார்த்து விக்கிரகத்துக்கு முன்பாக வணங்க என்று சொல்கிறார். You do what the sons of Korah did. கோராவினுடைய புத்திரர் என்ன செய்தாரோ அதை செய்யுங்கள். Dad, I love you. அப்பா உங்களை நேசிக்கிறேன், But the Lord is above you. ஆனால் உங்களுக்கு மேலாக எனக்கு மேலாக தேவன் You இருக்கிறார். can say to your husband, I love you, my husband. என்னுடைய கணவரை உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். God is above you. ஆனால் உங்களுக்கு மேலாக கர்த்தர் And I இருக்கிறார். have to listen to God. நான் அவருக்கு செவி கொடுக்க வேண்டும். There is a foolish submission. புத்தீனமான ஒரு கீழ்ப்படிதல் இருக்கிறது. Your parents tell you to marry an unbeliever. ஒரு அவிசுவாசியை திருமணம் செய்து கொள்ள என்று சொல்லி உங்களுடைய பெற்றோர்கள் சொல்கிறார்கள். That's not the time to obey your parents when God's word says something else. தேவனுடைய வார்த்தை வேறொன்றை சொல்லும் பொழுது பெற்றோருக்கு கீழ்ப்படியக்கூடிய நேரம் அதுவல்ல. Everywhere it says in the Lord, in the Lord. எல்லா இடங்களிலுமே கர்த்தருக்குள் கர்த்தருக்குள் என்று To show you that சொல்லப்படுகிறது. there is one authority above your husband and above your parents. உங்களுடைய பெற்றோருக்கு மேலாக உங்களுடைய கணவருக்கு மேலாக வேறு ஒரு அதிகாரம் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. And the only time you can in a church, for when you're married, you cannot give up your husband. You have to be with him forever. நீங்கள் திருமணமாகிவிட்டால் நீங்கள் அவரோடு கூட தான் என்றென்றைக்கும் காலம் நடத்த வேண்டும், நீங்கள் பிரிந்து போக முடியாது. And when you are a child, you cannot leave your home. You have to live there. ஒரு பிள்ளையா இருக்கும் பொழுது பெற்றோரோடு தான் வாழ வேண்டும், அதை விட்டு போக முடியாது. But it's different in a church. ஆனால் சபை என்கிற காரியம் In வித்தியாசமானது. a church, when you find the elders are not obeying the Lord, ஒரு சபையிலே மூப்பர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை என்று நீங்கள் கண்டால் you don't have to rebel against them. நீங்கள் அவருக்கு விரோதமாக எதிர்க்க தேவையில்லை. Say, thank you very much, I'm leaving. சகோதரரே உங்களுக்கு ரொம்ப நன்றி, நான் இந்த சபையை விட்டு போகிறேன். You're not permitted to leave your home as a wife or a child. மனைவியாகவோ அல்லது பிள்ளையாகவோ இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் குடும்பத்தை விட்டு போவதற்கு அனுமதி இல்லை. But you can leave a church. ஆனால் ஒரு சபையை நீங்கள் விட்டு போகலாம். Because they are not obeying God. என்றால் நீங்கள் தேவனுக்கு அங்கே தேவனுக்கு அவள் If you கீழ்ப்படியாமல் stay in that church and create rebellion, ஆனால் அந்த சபையிலேயே தங்கி இருந்து கொண்டு நீங்கள் முரட்டாட்ட கிரியைகளை செய்தால் then you are following Lucifer. அப்படியானால் நீங்கள் லூசிபரை பின்பற்றுகிறீர்கள். You need to seek. Do you think when Jesus sat as a little child in the synagogue, அங்கே தேவாலயத்தில் இயேசு சிறு பையனாக இருக்கும்போது உட்கார்ந்திருந்த பொழுது let's say when he was 20-25 years old, அவருக்கு 20-25 வயதாக இருந்தது என்று the வைத்துக் கொள்வோம். most godly man in Nazareth, அந்த நாசரேத்திலே மிகுந்த தேவபக்தியுள்ள ஒரு மனிதர், he's sitting in the synagogue. அவர் தேவாலயத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். You think everything was going on well over there? அங்கே எல்லாம் சுமூகமாய் நடந்து கொண்டிருந்தது என்று எண்ணுகிறீர்களா? But the father said, your hour has not yet come to leave the synagogue. பிதா என்ன சொன்னார்? இந்த தேவாலயத்தை விட்டு வெளியே போவதற்கு உன்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. That will come. அது வரும். When it came, he left. அந்த வேலை வந்த பொழுது அவர் அதை விட்டு Then he போய்விட்டார். denounced that synagogue and they wanted to kill him. அப்பொழுது இந்த தேவாலயத்தை அவர் விட்டு போன பிறகு அவரை கொல்ல முடியாது தீர்மானித்தார்கள். He left. He didn't stay inside and create problems in the synagogue. அங்கே தேவாலயத்தில் உட்கார்ந்து கொண்டு பிரச்சனை உண்டாக்கவில்லை, அதை விட்டு வெளியே போய்விட்டார். That would have been the spirit of Lucifer. அப்படி இருந்திருந்தால் அது லூசிபருடைய ஆவியா இருந்திருக்கும். Where did Jesus preach? இயேசு என்ன பிரசங்கித்தார்? Mostly in the streets, mountains here and there. இயேசு பிரசங்கித்ததெல்லாம் தேவாலயத்தில் அல்ல, அங்கே மலைகளிலேயும் வீதிகளிலேயும் பிரசங்கித்தார். Sometimes he preached in the synagogue and very soon they told him to get out. சில சமயத்தில் தேவாலயத்தில் பிரசங்கிப்பார், சீக்கிரமாக நீ வெளியே போகும் என்று சொல்லி விடுவார்கள். He left. அவர் போய்விட்டார். He didn't stand there and cause a rebellion. அங்கே நின்று கொண்டே அவர் எதிர்க்கவில்லை. I've seen some brothers in our CFC churches. நம்முடைய CFC சபையிலே சிலரை They பார்த்திருக்கிறேன். got 100% the spirit of Lucifer. அவளுக்கு 100% லூசிபருடைய ஆவி இருக்கிறது. I tell them, why don't you leave the church and go outside if you think the Lord is with you? தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்று நீங்கள் எண்ணினால் ஏன் இந்த சபையை விட்டு நீங்கள் போக கூடாது? Why sit here and create problems? ஏன் இங்கே உட்கார்ந்து கொண்டு பிரச்சனை உண்டாக்கி கொண்டிருக்கிறீர்கள்? Dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, godliness begins with killing the root of pride and rebellion in us. பெருமை முரட்டாட்டம் என்கிற வேரை தாக்குவதிலிருந்து தான் தேவபக்தி ஆரம்பிக்கிறது. Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, help us to understand the truth ஆண்டவரே இந்த சத்தியங்களை விளங்கிக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். and to come to true godliness.
மெய்யான தேவபக்திக்குள்ளாய் வர உதவி செய்வீராக. Pray in Jesus' name. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.